சந்தோஷத்தோட ஒரு விசை கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2024 ஆண்டு 2வது மாதம் இல்லையா, உன்னதங்களிலே நடக்கப்படுவார்னு வாக்கு தத்தம் கொடுத்தனால இவ்வளவு சீக்கிரமா ஓடி போட்டு இல்லையா, ஒரு மாதம் எவ்வளவு சீக்கிரமா போயிட்டு இல்லைங்களா, திரும்பி கூட பார்க்க முடியல. கிருபை தாங்கிறது இல்லையா, கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, என்று சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, என்று சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா நேரத்தில் என் கண்ணீரை துடைத்த கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. தகப்பனே, இந்த 2ஆம் மாதத்திற்கான செய்த கிருபைக்காக நான் உம்முடைய வார்த்தை யாவும் ஜீவனமாகவும் ஈர்ப்பிக்கிற வல்லமையுடையதாக இருக்கிறதா உமது பிள்ளைகள் மத்தியிலே ஆவியானவர் இயேசுவே உடைய வார்த்தையை வைத்து மகிமைப்படுத்தும்படியாக இந்த காலைகளிலே கடந்து வருகிறார். இந்த மகிமையை பெரிதாய் விளங்க போனோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும், யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமும் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அடுத்த வசனத்தை 22. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். ஜீவன் என்ற ஒரு தலைப்பில் பழைய ஏற்பாட்டிலே ஜீவன் எப்படி, புதிய ஏற்பாட்டிலே ஜீவன் எப்படி இருக்கிறது, அந்த ஜீவன் எங்கே வாசம் பண்ணுகிறது, அந்த ஜீவன் என்ன செய்கிறது என்ற ஒரு ஆழமான சிந்தனையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். அல்லேலூயா. ஆகவே வசனத்தின் போர்வையோடு கூட நான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். ஆவியானவர் எனக்கு கொடுத்த அந்த வெளிப்பாட்டை உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. மிகவும் கவனமாக எடுத்துக்கொள்ளும்படியாக உங்களை நோக்கி நான் வேண்டுகிறேன். ஆண்டவர் மனிதனை படைப்பதற்கு முன்பதாக, பூமியை உருவாக்குவதற்கு முன்பதாகவே இந்த பூமி ஒரு கெஸ்ட் ஹவுஸா இருந்தது. என்ன ஹவுஸா இருந்தது? ஒரு கெஸ்ட் ஹவுஸா இருந்தது. யாருக்கு கெஸ்ட் ஹவுஸா இருந்ததுன்னா லூசிபருக்கு கெஸ்ட் ஹவுஸா இருந்தது. தேவன் படைத்த படைப்பிலே ரத்தனங்களினால உருவாக்கப்பட்ட கேருபீன்களும் செராபீன்களும் விசேஷமான தூதர்கள் வகைப்பட்டவர்கள். அவர்களில் லூசிபர் என்றாலே பிடி வெள்ளி நட்சத்திரம் என்ற அர்த்தம். தேவனிடத்திலே நேரடியாய் போய் பேசவும், தேவனுடைய சார்பிலே மற்றவர்களை ஆலோசனை சொல்லுகிற உன்னதமான பதவியை ஆண்டவர் இந்த லூசிபருக்கு கொடுத்து வைத்திருந்தார்.
இவன் அழகும் இவன் வேண்மையும் இவனுக்கான கெஸ்ட் தான் எது ஏதே. வசனம் சொல்லணும் அல்லவா? எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம். சீக்கிரமா வசனத்தை பார்த்து. எசேக்கியேல் 28 13ஆம் வசனம். நீ தேவனுடைய தோட்டமாகிய போது நீ எங்க இருந்தவன்? தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். இப்ப நல்லா கவனிங்க, இந்த கிரியேஷன் அக்கௌண்ட் சொல்லுவாங்களா, அதாவது தேவனுடைய சிருஷ்டிப்பின் வரலாறு நீங்க பார்க்கும்போது, இப்ப ஏதேனில இப்ப யார கொண்டு வர்றாரு? மனுஷனை கொண்டு வர்றாரு. அப்ப யார வச்சிருந்தாரு? ஏதேன்ல யார் இருந்தா? லூசிபருடைய கெஸ்ட் ஹவுஸாக இருந்த இந்த ஏதேன இவன் எப்பொழுதும் பரலோகத்திலே தேவனுக்கு விரோதமாய் ஏறுவேன், அவருடைய சிங்காசனத்தின் மேல ஆட்சியை பிடிக்கும்படியாக, அதிகாரத்தை பிடிக்கும்படியாக உள்ளத்திலே எண்ணுகிற வேளையிலேயே கர்த்தர் அவனை வெட்டி போட்டார். அவனை வெட்டி அதாள பாதாளத்தில் கொண்டு போனார். பாதாளம் என்றால் இருள் சூழ்ந்த இடம். அப்ப இந்த பூமி சிருஷ்டிகள் எல்லாமே இருந்தது இந்த லூசிபர் என்பவனுக்கு சுயமாய் பிரகாசிக்கிற ஒளி உடையவன். புரியுறதா? போறான்னா இப்ப நம்ம வண்டி டார்ச் அடித்து போற மாதிரி பல கிலோமீட்டர் தூரத்தினுடைய ஒளி எல்லாவற்றையும் காணக்கூடிய ஒரு விசேஷித்த சிருஷ்டிப்பாக ஆண்டவர் உருவாக்கினபடியினாலே அன்றைக்கு சூரியனோ சந்திரனோ மற்ற எதுவும் இருக்கவே இல்லை. பூமி ஒரு கெட்டு, அது நல்ல ஒரு பூங்காவனம். எவ்வளவு ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருந்ததோ அந்த நல்ல விருத்தங்கள், பழங்கள், காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் லூசிபருக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணிட்டார். சோ இவன் என்ன பண்ணனான்னா ஒரு கூட்டம் தேவதூதர்களை தனக்கென்று இழுத்து கொண்டு தேவனுக்கு விரோதமாக இவன் திட்டம் பண்ணினபடினாலே அவனையும் அவனை சார்ந்த ஒரு கூட்டம் ஆவிகள், கிரேக்க பாத்துல டயபோலோஸ் சொல்லுவாங்க, அசுத்த ஆவிகள். அப்படின்னா சரீரம் மட்டும் கிடையாது, மற்றபடி அவருடைய ஆவி இருக்கும், ஆத்துமா இருக்கு, செயல்படுகிற வல்லமை இருக்கும். இவைகள் தான் என்னதுங்க ஆவின்னு சொல்றது. புரிகிறதா? இப்ப இந்த அசுத்த ஆவிகள் டயபோலோஸும் லூசிபரையும் ஆண்டவர் நினைக்கிறாரு தனக்கு கொடுத்த எல்லா மகிமையை எடுத்து அவன் நினைக்கிறாரு பூமியில தள்ளிட்டார். இவன் பூமியில தள்ளின உடனே என்ன ஆகி போச்சுன்னா இவன் இருக்கிற ஏதேன் தோட்டத்தை வினைக்கிட்டான், கெஸ்ட் முடிச்சு தள்ளிட்டான் இல்லையா? முடிச்சு ஒன்றுமில்லாமலாக்கி பூமி என்ன செய்யிட்டான்? பாலாக்கி போட்டான். தன்னுடைய கோபத்தை முழுவதும் பூமியிலே போட்டான். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை படைத்தார். பூமியானது ஒழுங்கின்மையும், அதுதான் தவறான மொழிபெயர், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் தீர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கண்டினியூஸ் ப்ராசஸ். அப்ப நல்லா இருந்தது கெட்டு போச்சுன்னு சொன்னது மாதிரி, நல்லா இருந்ததை நல்லா செய்து நல்லா அனுபவிக்க இவர் கொடுத்த வாய்ப்பை யார் இழந்தா? லூசிபர் இழந்ததுனால அவனிடத்துல, அப்போ ரத்தனங்களினால உருவாக்கப்பட்ட ஒரு தேவதூதன் தேவனை ஆராதிக்க வைத்த இடத்திலே தேவனைக்கு விரோதமாக எழுப்பினபடினாலே மண்ணினால ஒரு மனுஷனை உருவாக்கி, தேவனுடைய திட்டம் மண்ணினால உருவாக்கி அவனை படிப்படியா உயர்த்தி அவன் மூலமாக நம்ம மகிமைப்படுவோம். இப்ப ரத்தனம் விலையேறப்பட்டது, மண் விலையற்றது. புரிகிறதா? விலையேறப்பட்ட ரத்தனங்களால உருவாக்கப்பட்டவனை பழிவாங்க தேவன் விலை இல்லாத மண்ணை கையில எடுத்தார். ஆண்டவருடைய பிளான் பயங்கரமான பிளான். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா இந்த அவனுக்கு ஒரு ஏதேன் தோட்டம் மட்டும்தான். புரியுதா? அவனுக்கு ஒரு ஏதேன் தோட்டம் மட்டும்தான். ஆனா ஆண்டவர் முழு பூமியையும் மனுஷர்கள் பணிக்கு பெருகி வாழ்ந்து சகலத்தில் வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். பூமியில இருந்து, புரிகிறதா? பூமியில இருந்து மண்ணானவனை நான் உருவாக்கினவன் என் நாமத்தை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி அவனுக்காக ஒரு புதிய சிருஷ்டிப்பின் வரலாறை தொடங்கினார். அதுதான் ஆரம்பமாகிறது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். உண்மையிலே நீங்கள் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரைக்கும் ஆதியாகமம் 1 முதல் ஆரம்பிப்பீர்களானா கோர்வை உங்களுக்கு புரியும் இல்லையா? என் செய்தி நல்லா இன்னைக்கு ஆழத்துக்குள்ள பிரச்சித்தாவியான போட்டு போகிறார். இப்போ 6 நாளாக மனுஷனுக்காக சகலத்தையும் திருஷ்டித்தார். சகலத்தையும் திருஷ்டித்தார். 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுது சகல சேனைகளையும் படைத்து முடித்தார். நல்ல பண்ணி சகல சேனைகளையும் ஃபர்ஸ்ட் கிரியேஷனை கொண்டு முடித்தார். 7 நாள் 7ஆம் நாள் அவரை பரிசுத்தப்படுத்தி அந்த நாளை ஆசீர்வதித்தார். இப்போ ஒரு ஆசீர்வாதம், ஒரு மல்டிபிள் பிளஸிங்க மனுஷன் மேல வச்சுட்டு இப்ப மனுஷன் மட்டும் எப்படி உருவாக்கப்பட்டான் என்பது தனியாக ஆவியானவர் எழுதி வைக்கிறார். எப்படி? தோட்டத்துக்கு வெளியே இல்ல சொல்லுங்க,
தோட்டத்துக்கு வெளியிலே ஒரு மண்ணை எடுத்து அவனுக்குள்ள என்ன செய்தாரு? இது அவனுக்குள்ள ஒரு பொம்மை மாதிரி வச்சு ஊதினார். என்ன செய்தாரம்மா? ஊதினார். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், அவர் ஊதினார்னா என்ன தினமும் யோசித்து பாருங்க. அப்ப ஊதினார் என்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீகத்தை, அவருக்குள்ள இருக்கிற அந்த ஆவியின் சகல காரியங்களையும் ஊதினார். தேவனுடைய வார்த்தை எப்படின்னா, அவர் கற்பனை பண்ணி உண்டாக கிடவுனா உண்டாயிடுச்சு. சொல்லுங்க, ஒரு மலை எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணிட்டு உண்டாக கிடவுது அப்படின்னு உண்டாயிடும். இதுதான் நமக்கு மரமண்டைக்கு புரியல. விசுவாசத்துல சொல்லு ஆக ஆகினா நம்ம பார்த்தா தானே பேசுவான், ஒண்ணுமே தெரிய மாட்டேன். ஏற்றுமே கண்ணை தொட்டி மனுஷனை மரத்தை பார்த்தவன் தான் நம்ம மனுஷன். விசுவாசத்தை அப்பவே போட்ட அவர் என்ன கற்பனை பண்ணாரு? மிருகங்கள் எப்படி இருக்கணும் பாருங்க, கடல் சமுத்திரம் தண்ணி கிடைக்குன்னு தெரியும், பூமி மொத்தம் வாட்டரா இருக்கு. அப்ப முழு சேர்த்துல மனுஷன் செய்ய முடியாது, தங்க வைக்க முடியாது. அவன் கடல்ல மீன்கள் வேணும், அது அதுக்கு ஒரு ஃபுட்டா கொடுக்கணும். இதுதான் எப்படி சொல்லப்படுகிறது? நல்லா கவனிச்சு பார்த்தேன். ஒரே நாள் திருட்டு இல்லையா? திமிங்கலம் உண்டாக கடவுள்னு சொல்லல, மல்சங்கள் மீன்கள் உண்டாக கடவுள் அன்னைக்கு பார்த்தோம். கோடிக்கணக்கான டிசைன்ல, கோடிக்கான வகையில, புரியுறதா? யோசித்து பார்த்தா நம்ம தெய்வத்தை துதிக்காம இருக்க முடியாது. சிருஷ்டிகர்த்தர் இவைகளை எல்லாம் உண்டாக்கினார். யாரு? பிதாவாகிய தேவன். யாரை வைத்து செய்தார்? இப்பதான் அதான் வர, யாரை வைத்து செய்தார்? வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். 3ஆம் வசனம். அவர் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சகலத்தையும் சிருஷ்டித்தார். அப்ப இயேசுங்க யாரா இருக்கிறாரு? வார்த்தை. சொல்லுங்க, இயேசு யாருங்க? வார்த்தை. உண்டாக கடவுள் உண்டாயிடும், சிருஷ்டிக்க கடவுள் சிருஷ்டிக்கப்படும், உருவாக்க கடவுள் உருவாக்கப்படும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இப்ப இயேசுவானவர் நம்ம மாம்சத்தில் வெளிப்பட்டதுதான் கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் அவர் ஆதியில யாரோடு இருந்தார்? பிதாவோடு இருந்தார். அப்ப பிதா ப்ரொமோட் பண்ற வேர்டு தான் யாரு? இயேசுவானவர். சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம விசுவாசத்துல சொல்லும்படி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, வேர்டு கிரியேட்டிவ் பவர், உருவாக்கிற வல்லமை வார்த்தைக்கு இருக்கிறது. வார்த்தை ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறது. சரி பாப்போம். இப்படி ஜீவ ஆத்மாவை அவனுக்குள்ள ஊதினார். 2 விதமான கான்செப்ட்ல அவன் உருவாக்கப்பட்டான். எப்படி உருவாக்கப்பட்டான்? அவன் மாம்சமா இருக்கிறான். அவன் யாரா இருக்கிறான்? மாம்சமா இருக்கிறான். அவனுக்குள்ள 3 காரியம் வேணும். என்னென்ன காரியம்? ஆவி வேணும், ஆத்மா வேணும், சரீரம் வேணும். நல்லா கவனிச்சுக்கணும் வசனத்தை. அடுத்து என்ன ஊதுறாரு? ஒரே ஊதுற என்ன பண்றாரு? மனுஷன் மண்ணுக்குள்ளதான் ஊதுறாரு. புரிகிறதா? அவன் எப்படி வாழணும், எப்படி செய்யணும், ஒவ்வொரு யோசித்து பார்த்தா நம்மளால அது பல 1000 யோசித்தாலும் இந்த மூலத்துக்கு புரியுது. ஒரு ஊதுனார், தலையிலிருந்து பாத வர அப்படி உண்டாய். நான் அடிக்கடி யோசிக்கிற ஒரே ஒரு காரியம் கண்ணு. ஒரு நாள் நம்ம இமை மட்டும் திறக்கலன்னு வை. உங்களுக்கு பெரிய ரகசியம் தெரியுமா? இந்த கண்ணுக்குள்ள ஒரு பைப் ஆண்டவர் வச்சிருக்காரு. எனி டைமும் ஒரு ஜெல் அப்படியே ஏறியது, எப்பவும் அதை கிளீன் பண்ணிக்கிட்டே கவனிச்சிருக்கிறீங்களா? நீங்க நினைக்க கண்ணை அடைச்சு மூடுறேன்னு நினைக்கிறீங்க, அதுக்குள்ள ஒரு ஜெல் வச்சிருக்க, எப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நாக்கு ஒண்ணு கண்ணு ஒண்ணு எப்பவும் தண்ணிக்குள்ளதான் போட்டு வச்சிருக்காரு. தண்ணியில நம்ம நாக்குல கொஞ்சம் ட்ரை ஆகி போச்சுன்னா நம்மளால பேச முடியாது. அதே மாதிரி கண்ணு கொஞ்சம் ட்ரை ஆயிட்டா அரிச்சிடும். கண்ணு அரிச்சிடும். உள்ளதிலேயே மிகப்பெரிய ராக்கள் எதுன்னு கேட்டா, என்ன கேட்டா நான் சொல்லுவேன் கண்ணு. கண்ணில்லாத வாழ்க்கை பண்ண கற்பனை பண்ணி பாருங்க. சீக்கிரமா ஓடுறேன். அப்போ ஜீவ ஆத்மாவை அவனுக்குள்ள ஊதினார். ஜீவ ஆத்மாவை ஊதினார். இப்போ மனுஷன் தேவனையும் பார்க்கிறான், பூமியும் பார்க்கிறான். அப்ப எல்லாவற்றையும் திருச்சிட்டு 3 காரியங்களை கர்த்தர் சொல்றார். இப்ப ஏதனுக்கு வெளியே அவனை உண்டாக்கி ஏதன் தோட்டத்தை ஒண்ணு உண்டாக்கி கொடுக்கிறார். நம்ம நினைக்கிற ஏதன் தோட்டம்னா 1 ஏக்கர் 2 ஏக்கர் தோட்டம்.
ஒரு தோட்டத்துல ஒரு நதி புறப்பட்டு வருமா? நீங்க பார்க்கும்போது ஏதேன் தோட்டத்துல ஒரு நதியே புறப்பட்டு வந்து 4 வாய்க்காலாய் தேசம் முழுவதும் ஓடிக்குன்னு சொல்லு. கிட்டத்தட்ட பார்த்தேன், ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, ஈராக்கு தேசத்தை மையமாக வைத்த பாபிலோனுக்கு கிழக்காகத்தான் ஏதேன் தோட்டம் இருந்தது. கிட்டத்தட்ட 1600 சதுர கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த தோட்டத்தை ஒரு மனிதனுக்காக கர்த்தர் செய்து கொடுத்தார். அல்லேலூயா. ஏன் அவ்வளவு பெரிய தோட்டத்தை புறநேர்ந்து அமைத்து அதை இதுக்குள்ளான காரியங்களை செய்தார்னா, ஆண்டவர் மனுஷனுக்கு நன்மை செய்து சாத்தானுக்கு பதிலடி கொடுத்தார். அநேக வேளையில உனக்கு நன்மை செய்யற உனக்காக இல்ல, அவனுக்கு பதிலடி கொடுக்க. அநேக வேளை உன் ஜெபத்தை கேட்கிற உனக்காக இல்ல, அவனுக்கு பதிலடி கொடுக்க. நீ ஜெபிச்சிருக்கோ இல்லையா, பிள்ளையானதுனால உனக்கு பதில் கொடுத்த, ஐயோ எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மை எல்லாம் போச்சேன்னு நினைச்சு அவன் நினைச்சு இந்த பாருங்க இத்தனை வருஷமா அழுதுகிட்டு இருக்கிறான். லேலியா இப்ப கீவாத்துமாவானா அவனுக்குள்ள தேவ சாயல் இருந்தது, தேவ மகிமை சரீரம் இருந்தது. அவர்கள் நிர்வாணமாகத்தான் இருந்தார்கள், வெக்கப்படவில்லை, கண் திறக்கப்படவில்லை, எல்லாமே ஓகே. இப்ப பாருங்க, தோட்டத்துக்குள்ள கொண்டு போய் 3 காரியங்களை சொன்னாங்க. என்ன சொன்னாரு? தோட்டத்தை காக்கவும், பண்படுத்தவும், வேலை செய்து, பூஜித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க, சகலமா இருக்கு. இப்ப தோட்டத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவதற்கு உள்ள வச்சு சில ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டிய இருக்கு. இல்லையா சொல்லுங்க? பூமியில எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாங்க. பூமியில மரம் அதாவது எல்லாம். இப்ப என்னன்னா பண்படுத்த, எப்படின்னா விதைய வச்சது மாதிரி. விதைய வச்சு ஆண்டவர் என்ன செய்தாருன்னா, இந்த பூமி முழுவதும் பனியினாலே நிரப்பினார். எப்படி நிரப்பினாரா? பனி, எல்லாம் மூடு பனினா வெண் பனி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கால பார்த்தா எல்லா வீடு என்ன இருக்கும், வெண்போர்வை போர்த்தம் கொண்டது போல. இந்த வெண்போர்வை எங்கெல்லாம் போகுது அங்க ஒரு புல்லு செய்ய முடியாது, முளைக்க முடியாது. இதே மாதிரி மொத்தமுமே மூடு பனியா இருந்தது. ஆண்டவர் என்ன பண்ணாரு? சூரியனுக்கு கொஞ்சம் ஹீட் அதிகமா பண்ணி இந்த பனியெல்லாம் மேல தூக்கிட்டார். இல்லைங்க? அப்ப அவ்வளவு நாளா குளிர்ச்சியாக. அப்ப ஏன் இந்த மூடு பனி வச்சிருந்தாரு அப்படின்னா, ஒரு ஐஸ் பெட்டிக்குள்ள ஒரு பொருளை வச்சா இவ்வளவு காலம் என்ன செய்யாது, கெட்டு போகாது. பூமிக்குள்ள வைத்த விதை இந்த பனி மேல எழுப்பின உடனே முளைக்க ஆரம்பிக்கும். இப்ப நல்லா செய்தி கவனிக்கணும். ஏதேன் தோட்டம் தனியா, ஏதேன் தோட்டத்துக்குள்ள இந்த மாதிரி செய்யலாம், வெளியில தான் பண்றாரு. அப்ப ஏதேன் தோட்டத்துக்குள்ள புதிப்பதற்கான சகல வித நல்ல விருட்சங்களையும், அப்புறம் பாத்தீங்கன்னா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், ஜீவ விருட்சம், இந்த 3ஐ ஆண்டவர் உருவாக்கினார். இல்லையா? அப்ப ஆண்டவருடைய உள்ளத்துல என்னன்னா, ஒரே அடியா நம்ம மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க கூடாது. இல்ல சொல்லுங்க? அதனுடைய வேல்யூ தெரியாது. இல்ல சொல்லுங்க? அதனுடைய வேல்யூ தெரியாது. அநேகருக்கு எல்லா பொருளும் இலவசமா கொடுத்த பொருளுக்கு எல்லாம் வேல்யூ கிடையாது. உங்க வீட்டுல இலவசமா கிடைச்ச எல்லாம் பாருங்க, ஆக மூலையில கிடக்கும். விலை கொடுத்து வாங்கின எல்லாம் பாருங்க நல்ல இடத்துல வச்சிருப்பீங்க. புரிகிறதா? இது தேவனுடைய ஒரு நீதி. அப்போ மனுஷனை ஒரு பரிச்சை கொடுத்து அதில் அவன் என்ன செய்யணும்? ஒருவன் கீழ்ப்படியாமலே என்ன செய்யலாம்? பாவம் செய்தனால கீழ்ப்படிதலினாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நீதியை தனக்குள் வைத்து பரிசை ஆரம்பித்தார். என்ன சொன்னாரு? தோட்டத்தினுடைய எல்லா விருட்சங்களையும் புச்சிக்கலாம், நன்மை தீமை அறிக்கத்தக்க விருட்சத்தை விடாது, புச்சிக்க கூடாது. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், அந்த பழத்துக்குள்ள விஷம் இருந்ததா? ஜீவ விருட்சத்துக்குள்ள விஷம் இருந்ததா? கனிகளுக்குள்ள விஷம் இருந்ததா? இல்லவே இல்லை. இவங்க என்ன செய்தாங்க? நல்லா கவனிங்க. எல்லாம் பார்க்கறதுக்கு அழகா படைச்ச இல்லையா? நான் பலவைகளெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவது. ஒரு ஆரஞ்சிக ஸ்மெல்லு, ஆரஞ்சிக டேஸ்ட், மாம்பழத்துக்கு வித்தியாசம். மாம்பழத்தினுடைய டெல்லு வாசம், அதுக்குள்ள ஒரு கலரு, அதுக்குள்ள ஒரு வாசம், அதுக்குள்ள ஒரு சுவை. அதிகப்பா கட்டிக்கிற மாங்காயில சொல்லே முடியும், அவ்வளவு வாசம். என்னைக்கே நினைச்சிருக்கிறீங்களா? லேடியா சொல்லுங்க. ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு குணாதிசயம், ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு கலர், ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு, இதெல்லாம் தேவனுடைய குணாதிசயங்கள். ஒரு பழத்தை எடுத்து 3 காரியங்களை வைத்திருக்கிறார். அப்ப எல்லாவற்றையும் படைத்து இவையெல்லாம் நீ சாப்பிட்டு பூஜித்து, நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம உழைக்கிறதெல்லாம் அரஜான் வைத்துக்காக இல்லையா? ஆள் எடுத்து சாராந்திரோட ஓடுற எதுக்காக? அரஜான் வைத்துக்காக தான் ஓடுறோம். சரி, இதையெல்லாம் கொடுத்து எல்லாம் கொண்டு வச்ச உடனே என்ன செய்தார்கள்? இன்னைக்குதாங்க பாவம் உள்ளவன் எப்போ நான் கேட்கிற நன்மை தீமை அறிவது சரியா தவறா? பின்ன அதை புதிக்க கூடாது. கீழ்ப்படிவானா இல்லையா என்கிற ஒரு பரிசை முன்னால வைத்தார். அப்ப என்னன்னா, கர்த்தர் ஒரு டைம் வச்சிருந்தார். இப்போ நீ பூச்சிக்கலாம். ஏன்னா
நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசித்து நம்மில் ஒருவரை போல மாறினான் என்று வேதம் சொல்லு. அவன் பிசாச போல மாறினான்னு வேதம் சொல்லல, தேவனை போலதான் மாறிட்டான். ஆனா என்ன கான்செப்ட் அப்படின்னா, இதை புஜித்த உடனேயே ஜீவன் வெளியே போயிட்டு. நீங்க 3ஆம் அதிகாரம் எடுங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் திருதமாக 7ஆம் வசனம் சீக்கிரமா. அப்பொழுது அவர்கள் இவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது அவருடைய இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த ஆதாம் ஏவாள் அப்ப குருட்டு கண்ணோட தான் நடந்தார்களா? அப்ப அங்க இருந்த கண் என்ன புரிகிறதா? கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ என்றைக்கு ஆவிக்குரிய கண் மரித்ததோ மாமிசத்தின் கண் திறக்கப்பட்டது. எப்ப அந்த மாமிசத்தின் கண் திறக்கப்பட்டதோ அப்பொழுது நன்மை தீமையை பார்க்க ஆரம்பித்தான். அத்தனை காலம் அந்த தோட்டத்தில் உலாவுகிறான், தான் நிர்வாணி என்ற எண்ணம் அவனுக்கு இல்லாது இருந்தது. எப்பொழுது கண் திறக்கப்பட்டதோ மாமிசம் வெளிப்பட்டது. எப்படி வெளிப்பட்டது அப்படின்னா, மகிமை ஜீவன் வெளியேறி. என்ன வெளியேறிட்டு? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இவன் மாமிசம் தானே, இவன் மனுஷனா மாறிட்டான். இப்ப நல்ல என்ன சாத்தான் என்ன ஐடியா வச்சான்னா, இவனுக்குள்ள இருக்கிற ஜீவனை வெளியெடுக்கணும், இவனுக்குள்ள இருக்கிற ஜீவனை வெளியெடுக்கணும், ஆவியை வெளியெடுக்கணும், தெய்வீகத்தை வெளியெடுக்கணும், தெய்வீக சிந்தையை வெளியெடுக்கணும். அதற்காகத்தான் அவனுடைய வார்த்தையை வைத்து, புரிகிறதா? அவனும் வார்த்தை தான் பேசினான். நல்லா புரியுங்க, அவனும் வார்த்தை தான் பேசினான். நான் ஒரு சின்ன ஆராய்ச்சி நடத்த பார்த்த உடனே சாத்தான் ஒரே முறை தான் பேசினான், புரிகிறதா? ஆனா தேவனோ பகற்காலத்துல டெய்லி அவன் கூட பேசிக்கிட்டே இருந்தான். நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல 70 வருஷ காலமாக ஆண்டவர் ஆதாமோடு பழகுகிறார், ஏவாளோடு பழகிறார். 70 வருஷமா அவங்களோட பேசுற, டெய்லி காலையில வர்ற காரியங்களை செய்கிறார். அத சந்தோஷமா இருந்தாரு, மகிழ்ச்சியா இருந்தார்கள். ஆனா ஒரே முறை பேசின சாஸ்தாண்ட வார்த்தைக்கு சொல்லி கொடுத்து வெளியே போயிட்டான். லேலியா நான் சொல்ற புரியா? ஒரே நாள் தப்பு பண்ணா தூக்கி வீழ்த்தலாம். புரிகிறதா? 10 வருஷம் நண்பரா இருக்கிறோம், நம்ம வார்த்தை அவன் நம்பல, நேற்று வந்த வார்த்தை கேட்டு நம்பிட்டானா நமக்கு எவ்வளவு வருத்தம். இதே போல சாத்தாண்ட வார்த்தையை கேட்டு பாவம் உள்ள வந்ததுனால என்ன ஆகி போச்சுன்னா, ரோமர் 3:33 பாவம் உள்ளே வந்தது. என்ன நடந்ததை பாருங்க, ரோமர் 3:33 சீக்கிரமா ஆச்சு. சார் 23 எல்லோரும் பாவம் செய்து பாவம் செய்த பொழுது தேவ மகிமை வெளியேறி. என்ன வெளியேறிட்டு? தேவ மகிமை. தேவ மகிமை என்ன? இப்ப நான் சொன்னேன், தேவ மகிமை என்ன? ஜீவன். இந்த ஜீவன் என்ற வார்த்தைக்கு மூல பாத்துல ஜோ என்று சொல்லப்படுது. ஜோ இசட் சொல்லுவாங்க. ஜோ ஜோ என்ற ஒரு வார்த்தை தெய்வீக தன்மையுடைய என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்ப்பிக்கிற தெய்வீக சுபாவம், தெய்வீக எண்ணம் சகலமும் உள்ளடக்கிற ஒரு வார்த்தைக்கு பேர் தான் ஜீவன். இல்லையா சொல்லுங்க. இன்னொரு மொழி 6-7 அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. செயல்பட வைக்கிற வல்லமைன்னு இருக்கிறது, உயிர்ப்பிக்கிற வல்லமை என்று இருக்கிறது, தெய்வீகத்தின் ஆளுகை என்று சொல்லப்படுகிறது ஜீவன் என்ற ஒரு பதம். அப்ப தெய்வீகத்தினுடைய சகல ஆளுகை, அதுதான் ஆண்டவர் ஒவ்வொன்றையும் ஆண்டு கொள்ளுங்க, ஒவ்வொன்றையும் ஆண்டு கொள்ளுங்க, ஒவ்வொன்றையும் ஆண்டு கொள்ளு. என்றைக்கு ஜீவன் வெளியே போயிட்டோ திறப்பு போதும் தாக்கல் யார் கையில் போயிட்டு? சாத்தான் கையில் போயிட்டு. அதிகாரத்தை யார் எடுத்துட்டா? சாத்தான் கையில் எடுத்துக்கொண்டான். எல்லா மகிமையா இழந்து போனான். இப்ப நான் கவனிக்கிறீங்க, இந்த பூமியில எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தார். என்றைக்கு பாவம் செய்தானோ அப்பதான் முள்ளும் குறுக்கும் வேதனையும் ஆரம்பமாய். அதுக்கு முன்னால ஆண்டவர் ஒரு காலமும் இவன் பாவம் செய்யுமா, இவன் விழுந்து போவானுங்கிற கருத்தை எண்ணினதே கிடையாது. அவன் செய்த விளைவினுடைய பகுதி தேவ நீதியாக வெளிப்பட்டது. அதுதான் வேதம் அடிக்கடி சொல்லி, பாவத்துக்கு உட்படாதீங்க. பாவம் செய்த வாழ்க்கை முழுவதும் முள்ளுக்கு குறுக்குமா இருக்கும், வேதனையா இருக்கும், அழித்து விடும். உன்னோட வாழ்க்கை நேராக செல்ல விடாது. ஜீவன் வெளியே வந்தது. இல்லையா சொல்லுங்க, என்னது வெளியே வந்தது? ஜீவன் வெளியே வந்தது. இப்ப இந்த ஜீவன் எங்க இருக்கிறது? மனுஷனுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு இல்லையா? மனுஷனுக்குள்ள ஜீவன். இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புச்சிட்டானா ஒரு காலம் மனுக்குள்ள தெரிஞ்ச முடியாது, மீட்க முடியாது என்றுதான் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை காவல் பண்ணும்படியாக 2 கேருபிகளையும் சுடரொளி பட்டயத்தை வச்சுட்டாரு. இல்லையா சொல்லுங்க, என்ன வச்சுட்டாரு?
சுடரொளி பட்டயத்தை. இப்ப சாத்தான் ஏவுறான். என்ன செய்யறான்? ஏவுறான். எப்படியாவது அந்த ஜீவ விருட்சத்தின் கனிய புசித்திரு புசித்திரு புசித்திரு. புரிகிறதா? தேவனுடைய குணாதிசயங்களையும் தேவனுடைய வல்லமைகளையும் சாத்தான் நன்கு அறிந்து வைத்திருந்தான். அப்போ ஏன் இந்த சுடரொளி பட்டயம் அப்படின்னு வச்சிருக்கணும்? பட்டயம் வச்சிருக்கலாம். சுடரொளி பட்டயம் நாலா பக்கமும் சுழண்டடி சொல்லுங்க. இந்த பக்கம் போனா தெற்க போனா தெற்க போய் பட்டயம் இருக்கும். பேரு பேர் அங்க போய் இருப்பாங்க. வடக்கே வந்து அப்படி ட்ரை பண்றாங்க. பல நாளா தாத்தான் இவர்கள் வழியாக இந்த பழத்தை புச்சிக்க வைக்க வேண்டும் என்று ட்ரை பண்ணலாம். ஆனா கர்த்தர் அனுமதி கொடுக்கல. புரிகிறதா? இப்ப என்ன ஆகி போச்சு? பாவம் உள்ளே வந்தது, ஜீவன் வெளியே போய். இது புரிகிறதா? பாவம் உள்ளே வந்தது, ஜீவன் வெளியே போய், மகிமை வெளியே போய், தெய்வத்துவம் வெளியே போய், பாவி என்ற ஒரு பெயர் வந்தது. பரிசுத்தம் என்ற இருக்கிறத்துல பாவம் வந்தது, வேதனை வந்தது, வியாதி வந்தது. புரிகிறதா? முள்ளும் குறுக்குமான வாழ்க்கை மாறினான் மனிதன். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, இந்த சுடரொளி பட்டயத்தை வச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த ஏதேன் தோட்டத்தை தூக்கி பரதேசில வச்சுட்டார். இல்ல சொல்லுங்க, எங்க வச்சாரு? பரதேசில வச்சுட்டார். ஆகதான் வெளிப்படுத்துற விசேஷத்துல நீங்க வாசிக்கும் போது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதேசியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேங்க. ஏன்னா அது நித்திய ஜீவன். ஒருத்தன் பரதேசிக்குள்ள போயிட்டான்னா அவனுக்கு நித்திய ஜீவன். அவனுக்கு மரணம் என்பதே கிடையாது. மரணம் என்பதே கிடையாது. அப்ப ஆண்டவர் நெய்யில தோட்டத்தை மேல தூக்கிட்டார். புரிகிறதா? இப்போ மனிதன் பெருகினான், பாவமும் பெருகிட்டு ஆண்டவர் மனிதனை படைத்ததுக்காக மனத்தாபப்பட்டார். அப்ப ஆண்டவர் ஒரு பிளான் பண்ணாரு. என்னன்னா, இயேசு என்று ஒருவரை அனுப்பி மறுபடி இந்த மகனுக்குள்ள மக்களுக்குள்ள நான் படைத்த மனுஷர்களுக்குள்ள ஜீவனை கொண்டு வரணும். என்ன கொண்டு வரணும்? ஜீவனை கொண்டு வரணும். அந்த ஜீவன் யாருக்குள்ள இருந்தது? அந்த ஜீவன் யாருக்குள்ள இருந்தது? வாசிங்க பாப்போம் வாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. தெளிவா வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே. நல்ல கவனிக்கணும். அடுத்த வார்த்தை அவர் ஆதியிலே ஆரம்பிப்பார். அதுவரை வார்த்தை வார்த்தை வார்த்தைன்னு வந்தது. அவர் ஆதியிலே இருந்தது, தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமா உண்டாயிற்று. உண்டானதும் அவராலே எல்லாம் உண்டாகவில்லை. இப்ப பாருங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது. இப்போ ஏதேன் தோட்டத்திலிருந்து புறப்பட்ட அந்த ஜீவன் இப்ப யாருக்குள்ள இருக்கு? இயேசுவுக்குள்ள இருக்கு. சொல்லுங்க, யாருக்குள்ள இருக்கு? இயேசுவுக்குள்ள இருக்கு. அப்ப இயேசு நமக்குள்ள வந்துட்டாருன்னா ஜீவன் நமக்குள்ள வந்தது. அது எப்படி கொண்டு வர்றாருன்னா நான் பார்க்க போறோம். இல்லையா? பொறுமையா ரொம்ப கவனமா கேளுங்க. ஏன்னா 12:30 முடிக்கணும். அதான் நீதி. இல்லையா? எவ்வளவு செகண்ட் போனாலும் பரவாயில்ல, டைமுக்கு முடிக்கணும். இப்ப கவனிங்க. இப்ப இயேசுவுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, எப்பவுமே இந்த ஒரிஜினல் பொருள் செய்யறவன் சாம்பிள் பீஸ் செய்வான். கவனிச்சிருக்கிறீங்களா? எந்த ஒரு பொருளை செய்யறவன் சாம்பிள் செய்து அதை ஒர்க் அவுட் ஆயிட்டு நல்லா இருந்தாதான் ஒரு ஒரிஜினல் ப்ராடக்டே பண்ணலாம். உண்மைதானே? உண்மைதானே? அப்ப ஆண்டவர் என்ன செய்தார்னா, இப்ப பாவம் எதுக்குள்ள இருக்கிறது? ஆத்மாவும் மறுத்து போச்சு. தேவனோட கனெக்ஷன் பண்ண முடியல. தேவனுக்கும் எனக்கு ஒரு பிளவு, பாவமே ஒரு பிளவாய் போச்சு. மனுஷனோடு கூட மனுஷன் முடியல, பேச முடியல. அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு ஆளுகை இழந்து போனது என்னது? இழந்து போனது என்னது? ஆளுகை. இந்த ஆளுகை 3 பேரா கொண்டு வந்தார் ஆண்டவர். இத்தனை பேருக்கு ஒரு தனி ஜனத்தை, இனத்தை உருவாக்கி அவர்களுக்குள்ள ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் கர்த்தர் ஏற்படுத்தினார். இத்தனை பேர் இந்த ஒரு இனத்திற்குள்ளே இயேசுவை பிறக்க வைப்பதற்கு பரலோகம் திட்டம் பண்ணி காய்களை நகர்த்தினார். இல்லையா? காய்களை நகர்த்தினார். அப்ப எப்படி அவர் கொண்டாருன்னா, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானானுக்கு போகிற ஒரு ஃபார்மேட் ஆண்டவர் உண்டு பண்ணினார். அப்ப என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, இது அவ்வளவு சீக்கிரமான காரியம் அல்ல, எளிதான காரியமும் அல்ல. இல்லையா? இதனுடைய விலையை கொடுத்தால்தான் நாம் அதை திரும்ப வர முடியும். பழைய ஏதலுக்குள்ள மனுஷனை கொண்டு வரணும்னா இவனுக்குள்ள ஆவி வராம ஒரு காரியம் நடக்காது என்று பரலோக திட்டம் பண்ணினால்தான் பலியை கர்த்தர் ஏற்படுத்தினார். அப்போ பலினா என்னன்னா, மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பது மாத்திரமல்ல, மறைத்தல் அர்த்தம். என்னதுங்க? மறைச்ச. புரிகிறதா?
மறுபடியும் பாவம் செய்றவன் ஒரு ஆட மாட்டை கொண்டு வந்து அந்த ரத்தத்தை எடுத்து ஒரு மிருகத்தை கொண்டு வரும்போது மனிதனுடைய பாவத்தை எல்லாம் ஆசாரி அது தலைமையில வச்சு இவன் அந்த பாவம் செய்தான், இந்த பாவம் செய்தான், இந்த பாவம் செய்தான், எல்லா பாவத்துக்கும் மாடு பாவம் ஆடு தலையாடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன தெரியும்? நீ பண்ணதெல்லாம் அது தலைமையில வச்சு இல்லையா? அதுக்குன்னு ஒரு எண்ணாபிஷேகம் பட்டாபிஷேகம் வச்சு கத்தியில ஒரே போர் அது ரத்தத்தை எடுத்து போ, உனக்காக ஒரு ஆளு அடிக்கப்பட்டதுனால நீ போகலான்னு அவனை அனுப்பி விடுவான். இந்த ரத்தத்தை கொண்டு போய் ஆசிரிப்பு கூடாரத்தில் என்ன செய்வான்? தெளித்து விடுவார்கள். அப்போ அவனுடைய பாவம் மறைக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டது. நிரந்தரமாக இல்ல, டெம்பரவரியா. சொல்லுங்க எப்படிங்க? டெம்பரவரியா. சரி, இப்போ போய்கொண்டே இருக்கிறது. இப்படி ஆளுகை செய்ய ராஜாக்களை ஏற்படுத்தினார். தேவனிடத்தில் மனுஷன் பேச முடியாதனால தீர்க்கதரிசிகளை கர்த்தர் ஏற்படுத்தினார். மனிதனுக்காக தேவனிடத்தில் பேசுவதற்கு ஆசாரியர்களை ஏற்படுத்தினார். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடம் உருண்டோடினர். 1000 வருடம் கிட்டத்தட்ட மோசே முதல், நல்ல கவனிங்க, மோசே முதல் மல்கியா வரையில 1000 ஆண்டுகள் உருண்டோடினது. அதற்கு அப்புறமாக ஒரு 400 வருடம் சைலண்டா இருந்தது. ஆசாரியர்கள வழியில இந்த சரித்திரத்தை எல்லாம் உருட்டி எடுத்து வரக்குள்ள நம்ம படிக்கும்போது பயங்கர ஆச்சரியமா இருக்கு. இந்த ஜனத்தை தக்க வச்சு கோவப்பட்டாலும் மறுபடியும் பரவாயில்ல, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுவோம், அடிச்சிருவாரு. அப்புறம் பரவாயில்ல, நான் ஏன்னா அவருடைய திட்டம் ஏற்று வழிபடணும். அவர் திட்டம் ஏற்று வழிபடணும். இப்படி இருக்கிற ஜீவனை மறுபடியும் கொண்டு வருவதற்காக பரலோகம் ஒரு காரியம் அனுப்புறது, இயேசுவை பூமிக்கு அனுப்பினார். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். யார் மாம்சத்திலே வெளிப்பட்டார்? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இப்ப இந்த ஜீவன் யாருக்குள்ள இருக்கிறது? இயேசுக்குள்ள. அவர் இயேசு மாம்சமாக வெளிப்பட்ட பொழுதும் அவர் மாம்சத்தில் உற்பத்தியானவர் அல்ல, பரிசுத்தாவினாலே உற்பத்தியானவர். பரிசுத்தாவி, நல்லா கவனிக்கணும், இந்த பரிசுத்தாவினால் உற்பத்தியானதுனால பரிசுத்தாவியானுடைய ஜீவன், ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே வந்த ஜீவனாலே இயேசு உருவாக்கப்பட்டார். அந்த ஜீவன் அவர் உயிர்ப்பித்தது. ஆகவே அவர் குற்றமற்றவராக, பாவமற்றவராக, பரிகாரியாக இந்த பூமியில மனுஷனாய் வெளிப்பட்டார். 33.5 ஆண்டு காலம் அவர் நம்மை போல பாடுள்ளவர்களாக, நம்மை போல நன்மை செய்தவராக சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. இப்ப அவருக்குள்ள என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. அவருக்குள்ள என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. இப்ப இந்த ஜீவனை யாருக்குள்ள கொண்டு வரணும்? மனுஷனுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்னா, கல்வாரி சிலுவையில இந்த மனுஷனுடைய பாவம், இந்த ஓம் தலை ஏன் தலைன்னு சொல்லி வச்சு அனுப்புறது இல்லாம அதனுடைய வேதனையை புரிய வைக்கணும். இல்ல சொல்லுங்க. அப்ப நான் என்ன செய்யணும்? அந்த பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்னா, இவர் ரத்தம் புரிகிறதா, ஆடுகளுடைய ரத்தம் அறுத்து ஒரேடியா முடிக்காம இவரை நொறுக்க பிதாமானவர் சித்தமானார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் எழுதி அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10